ஹாய் guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன தி ஈக்குவலைசர் 3 அப்படிங்கிற படம். அந்த ஈக்குவலைசர் அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 பாகங்கள் வந்திருக்கு. ஸோ நம்ம டான்சல் வாஷிங்டன் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70 வயசு வரும். ஸோ அந்த படத்தோட கதை அப்படின்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேங்கை வந்து ரொம்ப உக்கிரத்து உச்சமாக கொலை பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. கொலை பண்ணிட்டு எங்கன்னா யூஎஸ்லேருந்து இட்டாலியில் போய் கொலை பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாரு. ஸோ அவர் கொலை பண்ணுற அந்த வில்லனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 3000 ஒயின் பாட்டில் வந்து வச்சிருக்கானுங்க. அந்த ஒயின் பாட்டில் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணிட்டு அங்கேயே அவருக்கு ஷூட் பண்ணப்பட்டோடனே அங்கேயே ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அங்கேயே இருக்கிறாரு. திடீர்னு நம்ம ஹீரோ போலீஸுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க போய் அங்கே வந்து அந்த ஒயின் பாட்டில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது மேலே மட்டும்தான் ஒயின், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி. அந்த டப்பாக்குள்ள மிலிட்ரி அவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான போதைப் பொருள் இருக்கு. ஸோ அந்த 3000 ஒயின் பாட்டிலுக்குள்ள இவனுங்க ட்ரக்ஸை கடத்துறானுங்க. இது யாரு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் வந்து அது யாரு கடத்துறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே சமயம் ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவலைசர் படங்கள்லாம் பார்த்த தெரியும். ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் ஏதோ நடக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு நடந்தா கூட ஹீரோ ரிவெஞ்ச் எடுப்பாரு. ஸோ அப்படியான ஒரு விஷயத்துக்காகத்தான் ஹீரோ இந்த படத்துல ரிவெஞ்சும் எடுக்கிறாரு. அது என்னன்றதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ரவுடியே இருக்கா, இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணி வட்டிக்கு வேணும் கொடுத்து. ஸோ அவனுக்கும் ஹீரோக்கும் முட்டிக்குது. ஸோ இதுல என்ன ஆச்சு, ஸோ இந்த 3 கதைகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து கடைசியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் ஹீரோ போலீஸுக்கு போன் போட்டு இந்த விஷயத்த சொல்லிடுவாரு. ஸோ போலீஸோட உதவியோட ஹீரோவும் வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துறது யாருன்னு கண்டுபிடிப்பாரு. ஸோ இதுதான் படத்தோட கதை. ஸோ அப்படி 4 கதைகள் 3 கதைகள் நான் சொன்னாலும் பட் படத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகா எந்த விதமான ஒரு 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 கொலாட்ரல் டேமேஜ் இல்லாமல் இந்த கதையை வந்து கையாண்டிருப்பாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம டான்சல் வாஷிங்டன் 70 வயசாயிருச்சு, அவருடைய பெருசா பாடிஸை யூஸ் பண்ணி அவரோட ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணாமல் பக்கத்தில் நின்றுட்டு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸும் கன் ஃபைட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே கட்டிக்கிறதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேயும் ரோம்லேயும் தான் எடுத்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈக்குவலைசர் படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது ப்ரூட்டலான அந்த சண்டை பயிற்சி காட்சிகள். ஸோ அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். படத்துல ஸ்டார்டிங்ல காமிக்கப்படுற ஒரு 5 நிமிஷம் ஃபைட் ஆகட்டும், இடையில வர 2 ஃபைட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு வேற ரகமா ஹை குவாலிட்டி படமா இருக்கும். ஈக்குவலைசர் இந்த படம் முன்னாடி நீங்க பார்த்துருந்தா தெரியும். ஹீரோ எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்ற விஷயத்த வந்து கடைசியில சொல்லுவாரு. $2,35,000 $1,00,000 இந்த கொலைகள் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ இது உங்களோட படமா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கேட்க, இல்லை அது என்னோடது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஸோ அது ஏன் எதுக்கு யாரோடது அப்படின்ற எல்லாமே படத்தோட இதில் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம டான்சல் வாஷிங்டன் அவரோட அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. ஒரு ஒரு வெல் ட்ரைடான ஒரு மிலிட்ரி அசாசியன் மாதிரியான ஒரு கேரக்டர். அது வந்து ரொம்ப பொலைட்டா அந்த கேரக்டர் வந்து அப்படியே அமைதியா இருக்கும். ஸோ அந்த பொலைட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். எவ்வளோ பெரிய பயங்கரமாக நடந்தாலும் ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸை கூட அப்படின்றதுக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸோ இதுக்கு மேல இந்த ஈக்குவலைசர் படம் வந்து அந்த அந்த பிரான்சைஸ் வந்து கண்டினியூஸா வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இவருக்கு வந்து வயசாயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே அவர் நடிப்பாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கத்தான் வேணும். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷுவலான கண்டென்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபேமிலிஸோட இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் ஈக்குவலைசர் இந்த படத்தோட ஒரு ஃபேன்ஸஸோட நீங்கள் ஒரு ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நம்ம டான்சல் வாஷிங்டனோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படமாக தான் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். IMDbலையும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி பயங்கரமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தான் இந்த படம். இப்போ தான் நேற்றோ முதல் நாள் தான் இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக வந்திருக்கு. போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.